ஹாய் ஆல், குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 24 டேஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சிவியராக படித்தா நம்ம மார்க் கெயின் பண்ண முடியும். எக்கனாமி டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குரூப் 2 சிலபஸை பொறுத்தவரை. இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு எக்கனாமியோட மார்க்கை நல்லாவே கெயின் பண்ணிக்கிற முடியும். புக்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே தொகுத்து இந்த வீடியோவில் வரப்போது பார்க்கும்போது உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எக்கனாமியில் சிறந்து விளங்கியவர்கள் யார்? இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்திய பொருளாதார திட்டமிடலின் தந்தை யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். உலக பசுமைனா நார்மன், இந்திய பசுமைனா MS சுவாமிநாதன். வீடியோ பார்க்கும்போதே ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு போகிற முன்னாடி இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழக பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா சி சுப்பிரமணியம். இரும்பு தொழிலின் தந்தை வந்து ஜே டாடா. இவர் பேரில் தான் இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். நெக்ஸ்ட்டு, அறிவியலின் தந்தை சர் CV ராமன். கர்நாடக இசையின் தந்தை வந்து புரந்தரதாசர். இலக்கியத்தின் தந்தை ரவீந்திரநாத் தாகூர். பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித்து. கூட்டுறவின் தந்தை ராபர்ட் ஓவன். நுகர்வோரியலின் தந்தை ரால்ஃப் நாடர். புதிய பொருளாதாரத்தின் தந்தை JM கீன்ஸ். கம்யூனிசத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ். இந்த தந்தைகள்லாம் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். இந்திய புள்ளியியலின் தந்தை மஹலனோபிஸ். இது ரொம்பவே முக்கியம். இந்திய அணு ஆராய்ச்சியின் தந்தை HJ பாபா. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை டாக்டர் V கிருஷ்ணமூர்த்தி. 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். ஆன்சர்டைன் க்ளோரி அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் அமர்த்தியா சென். உலகமயமாதல் பன்னாட்டு வணிக வளர்ச்சியை துரிதப்படுத்தும் கருவி என்றவர் TH ராபர்ட்சன். நீர்வழி போக்குவரத்துக்காக அமைக்கப்பட்டது மாசாணி குழு. ஊராட்சி அமைப்புகள் பற்றிய குழு வந்து அசோக் மேத்தா குழு. நெக்ஸ்ட்டு, பிற நாடுகளோட பணப்பெயர்கள் பார்ப்போம். இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இலங்கை பாகிஸ்தானில் ரூபாய். கனடா ஆஸ்திரேலியாவில் டாலர். சவுதி அரேபியாவில் வந்து ரியால். இங்கிலாந்தில் பவுண்டு. மலேசியாவில் ரிங்கெட். ஜப்பானில் யென். சீனாவில் யுவான். நெக்ஸ்ட்டு, இந்தியாவோட சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். சிறப்பு பொருளாதார மையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 2000. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் SEWS. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க, 2000 ஏப்ரல். எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எண்ணூர் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒரு சிறப்பு பொருளாதார மையமாக இருக்குது. திருவள்ளூரில் தானியங்கி நகரம். பல்நோக்கு உற்பத்தி எங்கன்னா பெரம்பலூர். கோவை தகவல் தொழில்நுட்ப பூங்கா. நான்குநேரியில் பல்நோக்கு உற்பத்தி இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில். ஓசூர் வந்து தானியங்கி பொறியியலும் மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்புக்கு சிறப்பு பொருளாதார மையமாக இருக்குது. இந்தியாவில் சிங்கப்பூர் வந்து மின்னணு வன்பொருள் தளவாடம் மற்றும் கிடங்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் எங்கெங்கன்னு பார்ப்போம். கோவையில் வந்துட்டு விலாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல. சென்னையில் வந்து சோழிங்கநல்லூர். திருச்சியில் வந்து நாவல்பட்டும். மதுரையில் வந்து இலந்தைக்குளம், வடபாலஞ்சி, கிண்ணிமங்கலமும் தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலமாக இருக்குது. நெக்ஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்டானது எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்ப்போம். வீட்டு அலங்கார பொருள்களுக்கு வந்து கரூர். பின்னலாடைக்கு வந்துட்டு திருப்பூர். தீப்பெட்டி, பட்டாசு, அச்சுத்தொழில் போன்றவைக்கு வந்துட்டு சிவகாசியும். லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர். வாகனம் மற்றும் தோல் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா சென்னையில். ரயில் பெட்டி செய்கிற இடம் வந்துட்டு சென்னையில். பாரத கனரக மின்சாதன நிறுவனம் வந்து பெல் BHEL. அது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் இருக்குது. போர் தளவாடம் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை வந்து எங்கே அப்படின்னா ஆவடியில். இது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ. இது வந்து 1970. தமிழ்நாடு தொழிற்துறை மேம்பாட்டு கழகம் வந்து 1965. இது டிட்கோ. தொழில் முதலீட்டு கழகம் வந்து டிக்கு. இது வந்து 1949. தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் வந்து டான்சி. இது வந்து 1965 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம்
1984 இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தாம்பரத்தில். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஜனவரி 16, 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஏப்ரல் 5, 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமானது எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க குரூப் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை. ஏற்கனவே நம்ம சேனலில் முக்கியமான இயர்ஸ் பற்றி போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் முக்கியமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை போடுறேன்.